எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, அதாவது வந்து இன்றைக்கி நிறைய பேர் இளைஞர்கள் வந்து புகைப்பிடிப்பல், அதாவது புகைப்பிடிக்கும் பழக்கத்துக்கு வந்து அடிமையாகிருப்பாங்க. சில பேர் அதை வந்து நம்ம வந்து இதை விட்டுறணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்களால விட முடியாது. அப்படி நினைக்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அப்படி நினைக்கிறவங்க என்னென்ன செஞ்சால் அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கலாம், அதாவது விட முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி கடைசியில் விட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு வந்து மெயினாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களோட வாயை வந்து பிஸியாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதுக்காக என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த நேரத்தில் வந்து ஏதாவது வெள்ளரிக்காய், இந்த மாதிரி கேரட், இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் எடுத்து அந்த நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா அந்த பழக்கத்தை கொஞ்சம் மறக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து அடிக்கடி தண்ணி குடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தண்ணி குடிக்கிறதுனாலையும் அதை வந்து மறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ்னால் அந்த ஆயில் ஐட்டம் இல்லாமல் வேறு ஏதாவது உடலுக்கு ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடும்போது வந்து நம்மளோட வாய் வந்து பிஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து உங்களை நீங்களே பிஸியாக வச்சுக்கிறதுனாலையும் அதை வந்து கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிறாங்க. எப்படி பிஸியாக வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, ஏதாவது யோகா கிளாஸ் போகிறது, உடற்பயிற்சி செய்கிறது, இந்த மாதிரி செயலில் ஈடுபடும்போது நீங்கள் வந்து பிஸியாக இருப்பீங்க அதில். அப்படிங்கும்போது இந்த எண்ணம் வந்து வராமல் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதுலேனால ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ்லையாச்சும் நீங்கள் வந்து கவனத்தை செலுத்தலாம். பேட்மிண்டன், கிரிக்கெட் இந்த மாதிரி ஃப்ரீ டைமில் வந்து அது மாதிரி ஸ்போர்ட்ஸில் கவனம் செலுத்தும் போது இதை வந்து மறக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.